guys, welcome to Mr. Vishwa. இன்னைக்கு நம்ம பார்க்க போறதா Black ஹோல்னா என்னது, அத மாதிரி நிறைய சயின்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம Black ஹோலை ஆரம்பிப்போம். A black hole is an astronomical body so compact that its gravity prevents anything included light from escaping. Okay, Black hole பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு கிராவிட்டியோட பண்றது. இப்ப நீங்க எர்த்ல ஜம்ப் பண்ணீங்கன்னா நீங்க திரும்பி கீழே உட்காருவீங்க. அது வந்து கிராவிட்டினால. எந்த ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, அது பேர் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அது வந்து ஐசாக் நியூட்டன் வந்து 16th செஞ்சுரியில 15 or 16th செஞ்சுரியில பண்ணாரு, கண்டுபிடிச்சாரு ஒரு ஆப்பிள் மேல. அதே மாதிரி சன்னுக்கும் நிறைய கிராவிட்டி இருக்கு, அதனால அது வந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது வந்து அதனால அது சனுக்கு மட்டும் கிராவிட்டி இல்லைன்னா நம்ம அப்படியே ஸ்பேஸ்ல ட்ரிஃப்ட் ஆகி போயிட்டே இருக்கும். இப்ப பிளாக் ஹோலுக்கும் அதே மாதிரிதான் கிராவிட்டி இருக்கு. இப்ப அது வந்து லைட் தான் ரொம்ப ஃபாஸ்டஸ்ட். பாத்தீங்கன்னா இப்ப நீங்க கண்ணை பிளிங்க் பண்ணீங்கன்னா வந்து அது ரொம்ப ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் மாதிரி தான் இருக்கும். அது அந்த டைம்ல வந்து லைட் இருக்குல்ல, லைட் வந்து எடுத்த 3 times சுத்திட்டு வந்துடும். இதுதான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பெஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் இது. அதே மாதிரி இதுதான். ஓகே, வந்து இப்ப இந்த லைட் கூட பிளாக் ஹோல் கிட்ட போச்சுன்னா கூட அதால எஸ்கேப் பண்ண முடியாது. அதான் நம்ம எல்லாருமே சொல்றோம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன்ஸ் தியரி ஆஃப் ஜெனரல் ரிலேட்டிவிட்டி predicts that a sufficiently compact mass will form a black hole. இந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தான் the most smartest person in the world. இது போயிட்டாரு பார்த்துவோம். இப்போ தியரி ஆஃப் ஜெனரல் ரிலேட்டிவிட்டின்னு ஒன்று இருக்கு, அது வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. வந்து சஃபிஷியன்ட்லி ஏதாச்சும் ஒரு மாஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா பிளாக் ஹோலை ஃபார்ம் பண்ணும். அதான் the boundary of no escape called the event horizon. ஓகே, வந்து boundary of no escapeன்னு ஒன்று இருக்கா, அது பிளாக் ஹோல். அது பேர் தான் event horizon. In general relativity, a black hole event horizon seeks an object fate but produces no locally detectable change when crossed. இப்ப பாத்தீங்கன்னா in general relativity a black hole event horizon boundary சொன்னல, அது வந்து ஏதாச்சும் ஃபீட் பண்ணிடும் ஒரு ஆப்ஜெக்டோட ஃபேட்டை, பட் ப்ரொடியூசஸ் no locally detectable change when crossed. அப்படியா general relativity also predicts that every black hole should have a central singularity where the curvature of space-time is infinite. General relativity என்னென்ன predict பண்ணிருக்கு என்னன்னா, that every black hole should have a central singularity where the curve இருக்குல்ல space-time, இது பேர் தான் curved space-time, இது பேர் தான் curved space-time. இந்த மாதிரி ஆகணும். இப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா the sun. நம்ம சன்னை தான் பார்க்க போறோம். பார்த்துருவோமா? வாங்க பார்ப்போம். The sun is the star at the center of solar system. It is a massive, nearly perfect sphere of hot plasma heated to incandescence by nuclear fusion reactions in its core, radiating the energy from its surface mainly as visible light and infrared radiation, with 10% of ultraviolet energies அப்படின்னு போட்டிருக்காங்க. சன்னு தான் வந்து சென்டர் ஆஃப் அவர் சோலார் சிஸ்டம். அது இருக்கனாலதான் நம்மளால உயிரோட ஆக முடியாது. பிளான்ட்ஸ், ட்ரீஸ் எல்லாமே இருக்க முடியும். அது நமக்கு நம்ம இது அது அந்த இப்ப அதே மாதிரி ஹாப்பி பொங்கல் கைஸ், உங்களுக்கு நல்ல பொங்கல் கிடைக்கும். அந்த சன்னாலதான் டேங்க் பண்ணுவாங்க எப்பயுமே வந்து பொங்கலுக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் இங்க என்ன சொல்றாங்கன்னா, it is a massive nearly perfect sphere of hot plasma. அது ஒரு வந்து மேசிவா, அது எடுத்து வந்து ஒரு டாட் மாதிரி தான் தெரியும் ஒரு சன் கிட்ட. அது உங்களுக்கு வந்து தெரியும் ஹாட் பிளாஸ்மா. உங்களுக்கு பிளாஸ்மானா இந்த மாதிரி இருக்கும். ஓகேயா, இதுதான் அது பேரு. அதனால பெர்ஃபெக்டான ஸ்பியரா இருக்கும், ஆனா கரெக்டான ஸ்பியர் இல்லை. heated to incandescence by nuclear fusion reaction in its core. நியூக்ளியர் ஃபியூஷன்ஸ்னா என்னன்னா, ஒரு நியூக்ளியர் அட்டாம்ஸ் மாதிரி இருக்கும். ஹிரோஷிமா
நீங்க பாத்துருந்தீங்கன்னா ஓப்பன் ஹைமர் படம் உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். அந்த படத்துல அவன் நியூக்ளியர் பாம்பை கண்டுபிடிச்சு அதுல அந்த நியூக்ளியர் பாம்புக்குள்ள இருக்கிறது தான் நிறைய ஆட்டாம்ஸ். இந்த ஆட்டாம்ஸ் வந்து அதை மெர்ஜ் பண்ணி அதை கீழே விழுந்தோடனே அது வெடிக்கிற மாதிரி. ஓகேயா, அதுதான் இந்த நியூக்ளியர் ஃபியூஷன். உங்களுக்கு தெரியும் ரியாக்ஷன். இந்த மாதிரி கோர் வந்து அந்த கோர் வந்து அதை உங்களுக்கு தொட்டா உங்களுக்கு முடிஞ்சிடும். Radiating the energy from its surface mainly as visible light and wind flare. இதே மாதிரி ஒரு ஜெனரல் ஃபேக்ட் சொல்றேன். இப்ப சன் வந்து 6 o'clock வந்து ஆகுது. ஓகேயா, ஆனா நம்மளுக்கு 6:08 தான் கண்டிப்பா நம்மளுக்கு சன் செட் ஆகும். அதனால 6 o'clockலயே செட் ஆயிடுச்சு. இது ஏன்னா லைட் வந்து சன்ல இருந்து எர்த் வரைக்கும் வரதுக்கு வந்து 8 minutes ஆகும். அதனால நமக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. அதுதான் கரெக்டா 6 o'clock ஆகுது. இப்போ உங்களுக்கு லைட் இப்ப பாத்தீங்கன்னா 17:41 ஆகுது. மீனிங் பாத்தீங்கன்னா 5:41 ஆகுது. இப்ப சன் செட் ஆச்சுன்னா நமக்கு வந்து 5:49 தான் நம்மளுக்கு வந்து சன் செட் ஆகுற மாதிரி இருக்கும். அப்படி பண்ற மாதிரி. ஓகே, இதுவே தான் reaction rates for radiating the energy from its surface mainly as visible light and infrared radiation with 10% of ultraviolet energy. அப்படின்னு ஒன்று போட்டுருக்காங்க. It is the main source of energy for life on Earth. நான் சொன்ன மாதிரி லைஃப்ல வந்து எர்த்ல வந்து அது ரொம்ப முக்கியம். அதனால சன்னை பண்றதுக்கு கரெக்டா இருக்கு. The sun has been an object of veneration in many cultures and is central subject for astronomical research since antiquity. ஓகே, இப்போ நாம நெக்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா ஜெனரல் ரிலேட்டிவிட்டி, ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி தான் பார்க்க போறோம். இதான் நம்ம இதை பார்க்க போறோம். தெரியும்னு நினைக்கிறேன். From Wikipedia. In physics, the special theory of relativity or special relativity for short is a scientific theory of the relationship between space and time. Physicsல நீங்க பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் தியரின்னு ரிலேட்டிவிட்டி இருக்கு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தான் சொன்னாரு, பண்ணிருக்காரு. ஓகே, அது ஸ்பேஸ் அண்ட் டைம் இந்த மாதிரி இருக்கும். அது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தான் கண்டுபிடிச்சிருக்காரு 1940 on the electromagnetics of moving bodies. The theory is presented as being based on two postulates. The laws of physics are invariant, identical in all intelligent frames of reference. That is, frames of reference with no acceleration. This is known as the principle of relativity. Okay, and then இப்போ நான் உங்ககிட்ட வந்து the speed of light in vacuum is the small for observers regardless of the movement of light source or observer. This is known as the principle of light constancy, the principle of light speed invariance. இப்போ நான் வந்து ஒரு சிம்பிளா சொல்லிடுறேன். பிசிக்ஸ்ல வந்து ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி இல்லைன்னா நீங்க ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டியே வர ஷார்ட்ல சொல்லிக்கலாம். இது வந்து ஒரு சயின்ஸ் தியரி. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸ்பேஸ் அண்ட் டைம் வரைக்கும் வந்து பண்ணிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தான் உங்க ஸ்பேஸ் அண்ட் டைமோட பிக்சர். அது இப்போ நீங்க ஒரு ஸ்பேஸ் ஷிப்ல போனீங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். டாம்னு ஒருத்தன் இருக்கான், ஸ்டாம்னு ஒருத்தன் இருக்கான். இப்போ சாம் வந்து அவங்க 2 பேரும் பிரதர்ஸ். இப்போ சாம் வந்து ஒரு ஷிப் எடுத்துட்டு லைட் ஸ்பீட்ல ஃபாஸ்டா ஒரு ஸ்பேஸ் ஷிப்ல போறான். ஓகே, இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அது நிறைய என்ன சொல்றது நிறைய டைம் ஆகும். 10 years ஆகும். ஆனா உங்களுக்கு டைம் மட்டும் லைட் கிட்ட அவங்க போக மட்டும் ரொம்ப ஸ்லோவா இருக்கும். இப்ப டாம் வந்து 20 years, சாம் 20 years அப்படின்னு வச்சுக்கோங்க. சாம் வந்து கரெக்டா வரும்போது அவனுக்கு 20 years தான் இருக்கும். ஆனா இப்ப நீங்க எவன டாம பாத்தீங்கன்னா அவனுக்கு 50, 70 years, 60 years கூட ஆயிருக்குன்னா அதுதான் இதுதான் இது பேரு. அது உங்களுக்கு வந்து ஸ்பேஸ்ல போகும்போது இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்லோவா தெரியும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா மல்டிவர்ஸ் கான்செப்ட். மல்டிவர்ஸ் வந்து not to be confused with metaverse. Multiverses redirects here. Not to be confused. இது சொல்லிருக்கேன்.
பாத்தீங்கன்னா மல்டிவர்ஸ் வந்து ஒரு இமேஜினேஷன். ஆமா, அதோட நம்ம உண்மையிலே கண்டுபிடிக்கல, ஆனா இருக்குன்னு சொல்றாங்க. வந்து the multiverse is a hypothetical set of all universes. யூனிவர்ஸ்னா அவ்வளோ பெருசா இருக்கும். நம்ம எங்க இருக்கோம், இங்க இருந்து எட்டுல இருக்கோம், சோலார் சிஸ்டம், அதுக்கப்புறம் மில்கி வே கேலாக்சி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேலாக்சி வந்து ஒரு இதுல இருக்கு யூனிவர்ஸ்ல நம்ம இருக்கோம், ஒரு சின்ன யூனிவர்ஸ்ல. இப்ப யூனிவர்ஸ் வந்து மல்டிவர்ஸோட கான்செப்ட் என்ன சொல்லுதுன்னா, இதே மாதிரி நிறைய இன்ஃபினைட் ஆஃப் யூனிவர்ஸ் வந்து இருக்கு, அததான் அந்த மல்டிவர்ஸ் சொல்லுது. ஆனா நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், the multiverse is a hypothetical set of all universes. Together, these universes are perceived to comprise everything that exists. The entirety of space, time, matter, energy, information, and the physical laws, constants that describe them. And the space, time, matter, energy, information, and the physical laws and constants வந்து தான் அதை டிஸ்கிரைப் பண்ணுது. இப்போ வந்து நான் இந்த இருக்கேனா, இப்போ நான் வந்து என்ன பண்ணிருப்பேன்னா, என்ன சொல்றது, நான் இன்னொரு ஒரு யூனிவர்ஸ்ல பாத்தீங்கன்னா நான் வந்து இருந்திருக்கவே மாட்டேன். நான் வந்து யூடியூபரா இருந்திருக்க மாட்டேன். நான் வந்து படிச்சுட்டு இந்த யூடியூப் சேனலே ஆரம்பிச்சிருக்க மாட்டேன். இந்த மாதிரி இதுதான் மல்டிபிள் ஏர்லைன்ஸ், மல்டிபிள் யூனிவர்சஸ். ஓகே, நம்ம பார்க்க போறது நெக்ஸ்ட் என்னன்னா இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டினா உங்களுக்கு என்ன தெரியும், இதை நான் உங்ககிட்ட சொல்லவே தேவையில்லை. இன்ஃபினிட்டி இஸ் நாட் அ நம்பர், பட் இட்ஸ் அது நம்பர்னாலே அன்கவுண்டபிள் நம்பரு, டைமு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இது. From the time of the ancient Greeks, the nature of infinity has been subject of many discussions. In the 17th century, with the introduction of infinity symbol and the infinity calculus, mathematicians began to work with infinite series, and what some mathematicians, including Hopper and Bernoulli, regarded as infinitely small quantities, but infinity continued to be associated with endless process. அந்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா அது பண்ண முடியாது, அதனால அது எவ்வளவுதான் நீங்க பண்ணாலும் கண்டிப்பா முடியாது. இன்ஃபினிட்டி நம்பர் 1 மில்லியன் போகும், 2 பில்லியன் போகும், 3 ட்ரில்லியன் போகும், போயிட்டே இருக்கும். நான் சும்மா தான் சொல்லிட்டேன். மேக்ஸ்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா, நம்ம வந்து ஹியூமன்ஸ் பார்க்க போறோம். ஹியூமன் பாடி, human body பத்தி ஃபுல்லா இதெல்லாம் படிக்க போறேன். The human body is the entire structure of human being. உங்களுக்கு இப்ப நான் இப்படி நிக்கிறேன்னா அது நான் சொல்லிட்டு இருக்கிறது வந்து எல்லாமே ஒரு fraction of secondல பிரெயின் சொல்லி அப்படி பண்ணி அப்படி நான் இந்த மாதிரி சொல்ற வைக்கிறதுக்கு எவ்வளவு நடந்துட்டு இருக்கு, எல்லாமே ஒரு fraction of secondலே தான் நடந்துரும். The human body is the entire structure of human being. It is composed of many different types of cells that together create tissues and substantially organs on the organ systems. அதாங்க. இப்ப the external human body consists of head, hair, neck, torso, which includes the thorax and abdomen, genitals, arms, hands, legs, and feet. The internal human body includes organs, teeth, bones, muscles, blood tendons, ligaments, blood vessels, blood now உங்களுக்கு தெரியும், like vessels and lymph எல்லாமே நடக்கிறதாங்க. இப்ப உங்களுக்கு பிரெயின் உங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்ட்டை போடுங்க, பிரெயின், ஐ லவ் பிரெயின். இல்ல உங்களுக்கு ஹார்ட் பிடிக்கும்னா ஐ லவ் ஹார்ட் அப்படின்னு போடுங்க. எனக்கு வந்து ரெண்டுமே பிடிக்கும். ஆனா வாட் இஸ் த இம்பார்ட்டன்ட் பார்ட், வந்து ஹார்ட்டா இல்லைன்னா இதுவா? இப்ப ஹார்ட் மட்டும் நீங்க இல்லைன்னா நீங்க செத்துருவீங்க. ஆனா பிரெயின் மட்டும் இல்லைன்னா உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, உங்களோட கனெக்ஷன் எல்லாமே போயிடும்,
உங்களால எதுவுமே ஆட்ட முடியாது, கண்ணு தெரியாது, செத்து கைய பண்ண முடியாது, காலை பண்ண முடியாது, ரெஸ்ட் ரூம் போக முடியாது, என்ன பண்ண முடியாது, கண்ணு லைட்டா பேச கூட முடியாது. அதே சொல்லிட்டேன். அதனால பிரெயின் தான் முக்கியம். அதுதான் ரொம்ப அதனாலதான் எல்லாருமே இந்த மாதிரி சொல்றாங்க. ஆனா பிரெயின் ரொம்ப முக்கியம். அதுக்காக ஹர்ட்னா முக்கியம் இல்லைன்னு நான் சொல்லல கைஸ். அந்த மாதிரிதான் எல்லாமே அப்படிதான். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஃபுட்பாலை பத்தி பார்க்க போறோம். Related team. Football is a family of team sports which object is get to the ball over a goal line. The goal or goal post using the body carrying throwing a kick. என்னதுன்னா அசோசியேஷன் சாக்கர். சாக்கர் அது இங்கிலீஷ் சொன்னா நான் ஃபுட்பால் தான் எடுப்பேன். நானே நல்லா ஃபுட்பால் ஆடுவேன். நான் ஸ்கூல் டீமுக்கு வேற செலக்ட். எனக்கு இப்பதான் 23 ஜனவரி டோர்னமெண்ட் வருது. அதனால இதை மட்டும் ஸ்பெசிஃபிக்கா பண்ணிருக்கேன். ஃபுட்பால் வந்து ஒரு ஃபேமிலி ஆஃப் டீம் ஸ்போர்ட்ஸ். அது வந்து பாலை வந்து எடுத்துட்டு ஒரு நெட் மாதிரி இருக்குல்ல, அது கோல் பண்ணும். அது நிறைய பிளேயர்ஸ் வந்து ரொனால்டோ இருக்காங்க, மெஸ்ஸி இருக்காங்க, நெய்மார்னு ஒருத்தர் இருக்கான், எம்பாப்பேன்னு ஒருத்தர் இருக்கான், அதுக்கப்புறம் பெக்கம், நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்க. பேரே மேட்டோட அந்த மாதிரி நிறைய இருக்காங்க. இப்ப இந்த வேர்ட் ஃபுட்பால் இஸ் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபுட்பால்னால நிறைய இருக்கு. அதனால இப்ப நம்ம பேச போறதுதான் வந்து the various scoring goals இதுதான் சாக்கர். எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க. இப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா ஸ்பேஸ்லோட கான்செப்ட் திரும்பியும் போவோம். அதுல நான் வந்து என்ன பண்ண போறேன்னா என்ன பண்றது, நம்ம கண்டிப்பா திரும்பி நம்ம ஓகே நம்ம பேட்மிண்டன் ட்ரை பண்ணி பார்ப்போம். பேட்மிண்டன் வரல. ஆனா உங்ககிட்ட ஒன்று சொல்லிடுறேன். பேட்மிண்டன் வந்து ஒரு ரேக்கெட் ஸ்போர்ட்ஸ். டென்னிஸ் தெரியும்னா உங்களுக்கு தெரியும். பேட்மிண்டன் வந்து அந்த மாதிரி ரேக்கெட் இருக்கும். ஒரு கார்க்கை போட்டு இப்படி அடிக்கணும். அடிக்கணும். இங்க நெட் மாதிரி இருக்கும். அதில் வந்து லீச் அவங்க இருக்காங்க. லிண்டாண்ட்ரே அக்சேஷன் வந்து நியூவா செமிஃபைனல்ஸ்க்கு முன்னாடி தோத்துட்டார் விக்டர் ஆக்சல்சன் கிட்ட. அதுக்கப்புறம் வந்து நல்லா போய் இன்ஜுரினால அவரால் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து ஒயிட் ஹோலை பார்த்து தான் பண்ண போறோம். ஒயிட் ஹோல், பிளாக் ஹோல் சொன்ன, ஒயிட் ஹோலை சொல்லவே இல்லை. ஏன்னா ஒயிட் ஹோல் வந்து தள்ளும், பிளாக் ஹோல் வந்து இழுக்கும். In general relativity, a white hole is a hypothetical region of space-time, and singularity that cannot be entered from the outside, although energy, matter, light and information can escape from it. நீ வந்து பிளாக் ஹோல் கிட்ட இருந்தா எஸ்கேப் ஆக முடியாது. ஆனா ஒயிட் ஹோல் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகும். நான் என்ன நினைக்கிறேன்னா, பிளாக் ஹோல் குள்ள போனீங்கன்னா நீங்க ஒயிட் ஹோல் கிட்ட இருந்து வருவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க போடுங்க உங்களோட இது என்னன்னு பார்ப்போம். இட்ஸ் த ஆப்போசிட் ஆஃப் பிளாக் ஹோல். உங்களுக்கு தெரியும், நான் சொன்னல. From which energy, matter, light and information cannot escape. White holes appear in the theory of eternal black holes, a wormhole. The wormhole தான் next பண்ணி போறோம். வச்சுக்கோங்க. In addition to the black hole region in the future, such a solution of Einstein field equation as a white hole region in the past. வந்து என்ன வந்து ஒயிட் ஹோலை வந்து அது உண்மையா, மல்டிவர்ஸ் உண்மையா அப்படின்னு பண்ணல. அதனால நான் நெக்ஸ்ட் பார்ட் சொல்றேன். இப்ப நம்ம வந்து வார்ம் ஹோல்ல போறோம். ஓகே, அது வந்து டாப் வந்துருச்சு. A wormhole is a hypothetical structure that connects disparate points in space-time. Space-timeனா எல்லாருக்குமே தெரியும். இன்டர்ஸ்டெல்லர் படம் பார்த்துருக்கீங்களா? அந்த படத்துல வந்து நம்ம கூப்பர் இருப்பாரு. அவங்களோட பொண்ணு வந்து யாரும் அந்த இது போனது வந்து எர்த்து வந்து டிஸ்ட்ராய் ஆயிட்டு இருக்கும்போது நம்ம பண்ணணும்னு சொன்னோடனே அந்த சாட்டர்ன் கிட்ட ஒரு வார்ம் ஹோல் இருக்கு. அது நம்ம உள்ள போனா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நீங்க வந்து வார்ம் ஹோல்னா ஒரு ஸ்பேஸ் டைம்ல இருக்கும். நீங்க வார்ம் ஹோல் உள்ள போனீங்கன்னா வேற இடத்துல அது ஃபாஸ்டா போய் விட்டுடும். இது பேர் தான் வார்ம் ஹோல். ஓகே, இதுதான் வார்ம் ஹோல்.
Okay, it can be visualized as a tunnel with two ends at separate points in space-time. Different locations, different points in time are both. Wormholes are based on a special solution of the Einstein field equations. Wormholes are consistent with the general theory of relativity. இதோட முச்சுக்கும் நெக்ஸ்ட் வந்து நியூக்ளியர் நியூக்ளியர் பாம்பை பத்தி தான் பார்க்க போறோம். நியூக்ளியர் வெப்பன் இது எனக்கு சொல்றதுக்கு ரொம்ப இதா இருக்குது. ஏன்னா அந்த ஹிரோஷிமா நம்ம ஓப்பன்ஹைமர் பண்ணிட்டாரு. சரி ஓகே, அது சொல்லதான் சொல்லணும். அட்டாம் பாம், a bomb and a nuke. A nuclear bomb is an explosive device that derives its destructive force from nuclear reactions, either nuclear fission or atomic bomb, or a combination of fission and nuclear. Nuclear weapons are reached between 10 tons. ஓப்பன்ஹைமர் தான் வந்து கண்டுபிடிச்சாரு. அவன் யூஎஸ் என்ன சொன்னேன், இதை நீ கண்டுபிடிச்சனா எல்லாருமே நம்ம சேவ் பண்ணிருந்தான் வேர்ல்டு வார்ல அப்படின்னு சொன்னாரு. ஓகே, வேர்ல்டு வார்ல வந்து 2 அந்த மாதிரிதான். ஆனா நவம்பர் நம்பி கொடுத்துட்டேன். ஆனா அந்த யாரு நம்ம யூஎஸ் வந்து என்ன ஏமாத்திட்டாங்க. அவங்க அந்த நியூக்ளியர் பாம்பை எடுத்து ஹிரோஷிமால போட்டாங்க. நெக்ஸ்ட் நாகஸ்கில போட்டாங்க. அதுல ஒரு ஸ்பெஷல் இது என்னன்னா, அதுல ஒரு சர்வேவர் இருந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் அவர் ஹிரோஷிமா வந்து வேலைக்காக போயிருக்காரு. பட்டோனே அவர் மேல அப்படியே சர்வே ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் அவரோட நாகஸ்கி அவரோட அங்கேயும் கீழே விழுந்துருக்கு. இந்த மாதிரி ஆச்சா ரொம்ப கஷ்டம். அதனால அந்த மாதிரி ஆயிட்டாரு. அதனால அவர் கீழே விட்டார். அவர் கீழே விட்டா அதே சர்வே ஆகி இப்ப என்ன வாழ்ந்துட்டு இருக்காரு. எப்படிதான் பண்ணிருக்காங்க அப்படின்னு இருக்குங்க. சரி ஓகே, நம்ம வந்து வேர்ல்டு வாரை பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் 3 அப்படின்னு சொன்னா நம்ம 2, 3 எல்லாத்தையும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வேர்ல்டு வார் 3ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். World War III, also known as the Third World War, is a hypothetical future global conflict to World War I, 1914-18, World War II, 1939 to 1945. என்னன்னா நம்ம ஏன் இந்த மாதிரி வேர்ல்டு வார் 3 நடக்குதுன்னா, நியூக்ளியர் வார்ஃபேர் நிறைய பேர் பண்றாங்க. இப்பதான் நம்ம ட்ரம்ப் சார் அவர் வெனிசுலா பிரசிடென்ட்ட கேப்சர் பண்ணிட்டாரு. அவரோட ஒய்ஃபையும் சேர்த்து பண்ணிட்டாரு. எனக்கு ரொம்ப சேடா இருக்கு. பண்ணிட்டாரு. அதெல்லாம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நிறைய போயிட்டே இருந்துட்டா கண்டிப்பா தேர்ட் வேர்ல்டு வார் கண்டிப்பா நடக்கும். அது நான் கண்டிப்பா சொல்றேன். இதுதான் வேர்ல்டு வார் 3. நம்ம சீக்கிரமே முடிச்சிட்டேன். இப்ப நம்ம வந்து வேர்ல்டு வார் 2 தான் சொல்ல போறேன். இதை நான் சொல்ல போறது தெரியல. வேர்ல்டு வார் 2 ஆர் செகண்ட் வேர்ல்டு வார் 1 செப்டம்பர் 1939 ஆரம்பிச்சு 2 செப்டம்பர் 1945 முடிஞ்சிச்சு. இது எவ்வளவு வருஷம்னா பாத்தீங்கன்னா 6 years 1 day அப்படின்னு. அது குளோபல் கான்ஃப்ளிக்ட் between two coalitions, the allies and the axis powers. அதுல நான் வந்து ஜெர்மனி பண்ணாங்க சோவியத் யூனியன் கிட்ட, யூஎஸ் வந்து சோவியத் யூனியன் கூட பண்ணாங்க. சோவியத் யூனியன் போயிடுச்சு, இப்ப அது ரஷ்யா சொல்றேன். ரஷ்யா அப்படின்னு பிரெஞ்சு பண்ணாங்க. அதே மாதிரி நம்ம இந்தியா கிட்ட இருக்கிற பிரிட்டிஷ் எம்பையர் அவங்களும் பண்ணாங்க. இதே வேர்ல்டு வார் 2 நம்ம யார் ஜெர்மனி பாத்தீங்கன்னா எல்லாரும் டிக்ளேர் வார் ஆன் ஜெர்மனி. எல்லா போலாண்ட் யுனைடெட் நேஷன்ஸ் செம்மையா இதாயிடுச்சு. ஜோசப் ஸ்டாலின் தான் சோவியத் யூனியன் பண்ணாங்க. பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் தான் வந்து வேர்ல்டு வார் 2ல இதா இருந்தாரு. யுனைடெட் கிங்டம்க்கு இவர் தான் இதா இருந்தாரு. தைவான் ரிபப்ளிக் ஆஃப் சைனா பாத்தீங்கன்னா சியாங்கிங் இது. அடால்ஃப் ஹிட்லர் தான் இது. ஹூயிட்டோனா ஜப்பானிஸ் பேரு, அதான் இவரு. இட்டாலியன் எம்பையர் வந்து பெனிட்டோ. இது அலைடு ஆக்சஸ் லீடர். அந்த மாதிரி எல்லாமே ஆயிடுச்சு. எல்லாமே போர்ச்சுகல் சி எம்பையர் நடந்துச்சு. இப்போ நம்ம வேர்ல்டு வார் 1 பத்தி பார்ப்போங்க. வேர்ல்டு வார் 1 பத்தி பார்ப்போமா? ஓகே, 1914 to 18 நடந்துச்சு. 4 years மட்டும்தான், அதோட முடிஞ்சிச்சு. மற்றபடி எதுவும் நடக்கல. நான் வந்து நான் சொல்றேன்,
இது அப்போ வந்து வேர்ல்டு வார் 1 இருந்து வந்து எல்லாருமே இந்த வேர்ல்டு வார் 1ல ஒரு பெரிய சோல்ஜர் வந்து மிஸ்டேக் பண்ணாரு. அவர் வந்து ஒரு சோவியத் யூனியனா வந்து வச்சிருந்தாரு. அதுக்கு முன்னாடி ரஷ்யன் பேர் இருந்துச்சு. ஓகே, வந்து மாதிரி நடந்திருக்கு. ரஷ்யன் பேர் முடிஞ்சோடனே சோவியத் யூனியன் வந்திருக்காங்க. அந்த சோவியத் யூனியன் சோல்ஜர் வந்து ஒரு சோல்ஜரை பார்த்துருக்காரு. சோல்ஜரை பார்த்தோடனே அவர்கிட்ட எதுவுமே இல்லை. அது ஜெர்மன் சோல்ஜர். இதை நம்ம வந்து இவங்க சுட்டு என்னன்னு பார்க்கும்போது கண்ணை எடுத்து ஷூட் பண்ணவங்க கூட அவரோட ரூல் புக்கை பார்த்தா யாராச்சும் வந்து இனிமையா இருந்தா கூட அந்த கண்ணி எதுவுமே இல்லைன்னா அவரை விட்டுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அவரும் விட்டுட்டாரு. அந்த நெக்ஸ்ட் வேர்ல்ட் 1939ல அந்த சோல்ஜர் யாருன்னா நம்ம அடால்ஃப் ஹிட்லர். அவர் தான் இருந்திருக்காரு இந்த இதுல. இப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா பேர் என்ன நம்ம என்ன சொல்றது வேர்ல்டு வார் 3 வேர்ல்டு வார் 4 ஓகே ஜாம்பின்னு போடுவோம். 100 கிரியேச்சர்ஸ். ஜாம்பினா ஒரு 100 கிரியேச்சர்ஸ். அதனால இது வேண்டாம். கோஸ்ட பத்தி பேசப்படும். In folklore, the ghost is the soul or spirit of dead person or not human. கோஸ்ட்னா எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். உங்களுக்கு ஏதாச்சும் அடிபட்டு கோஸ்டா டேய் டேய் ஓடுயா அப்படி அந்த மாதிரி ஆகும். அந்த மாதிரி தாங்க இதான் கோஸ்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா ஓகே வந்து நான் ஜியார்ஜ் வாஷிங்டன். ஓகே நம்ம வேர்ல்டு என்னதான் பண்ணியிருக்கோம். வேர்ல்டு வாரை பத்தி நம்ம பண்ணவே இல்லை. வேர்ல்டு வார்ல வேர்ல்டு the world is a totality of entities, the whole of reality or everything that exists. எல்லாமே அப்படிதான். நம்ம இப்ப இருக்கிறது எர்த். அது டேக் பண்ணுங்க கண்டிப்பா. இந்த பிளான் வந்து நல்லா பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ட்ரீம்ஸுக்குள்ள போவோம். ட்ரீம்ஸ் a dream is a succession of images, dynamic system and situation. brain வந்து நீங்க தூங்கும்போது அது ஒரு இமேஜ் மாதிரி ஜெனரேட் பண்ணும். அது உங்களுக்கு அது பண்ணும். அதெல்லாம் நீங்க பார்க்கும்போது ஒரு ட்ரீம்ல இருக்கும். அது பில்டிங் கீழே விழுகிறது, கோஸ்ட் வந்து இப்படி பான் பண்றது, நீங்க வந்து அதுக்கப்புறம் என்ன பண்றதோ நடக்கும். இந்த மாதிரி தாங்க ட்ரீம். நெக்ஸ்ட் நம்ம வந்து லாஸ்டா நம்ம பார்ப்போமா. நம்ம லாஸ்ட் ரியாலிட்டி எவ்வளவுதான் பார்த்தாலும் நம்ம ரஷ்யன் பேரோட கண்டிப்பா போயிட்டு போட மாட்டேன். நம்ம இந்தியா தான் பண்ண போறோம். இந்தியா எம்பயர்ஸ். வரல எவல்யூஷன் ஆஃப் இந்தியா இந்தியா. ஆமா இதுவும் வரல. அதனால நம்ம சோழா டைனஸ்டி நம்மளோட இதை பண்ணுவோம். சோழா எம்பையர் சோழா அப்படின்னு சோழா டைனஸ்டி தமிழ். அதான் தமிழ்னா அதான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஓல்டஸ்ட் லாங்குவேஜஸ். அது தமிழ் டைனஸ்டி அப்படின்னு சொல்லிக்கலாம். நம்மளோட எம்பையர் சொல்லிக்கலாம். அதோட மேப்பை நான் வந்து காமிக்கிறேன். இது நிறைய இருக்கு. தமிழ்நாடு இங்க இருந்து இங்க வரைக்கும் சவுத் இந்தியா இங்க வரைக்கும் போயிருக்குங்க. இதோட எம்பையர்ஸ்னா இதுதாங்க. இதுலன்னா உங்களுக்கு வந்து நிறைய இருக்கு. நிறைய எழுதி வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. சோழா கிங்ஸ்ல பாத்தீங்கன்னா ஏர்லி சோழாஸ் பாத்தீங்கன்னா எல்லாருமே லேட்டர் சோழாஸ், மெடிவல் சோழாஸ். லாஸ்ட்ல நம்மளோட ஃப்ரெண்ட் ரஷ்யன் எம்பையரை பார்த்துக்கலாம். ரஷ்யன்
ஓகே போட்டுடலாம். ரஷ்யன் எம்பையர்னா சோவியத் யூனியன் தான் அந்த அட்டாக் பண்ணி அதை எடுத்துட்டாங்க. ரஷ்யன் எம்பையர் வந்து ரொம்ப பெருசா இருந்துச்சு. அதுக்கு அலஸ்கா வச்சிருந்தேன். அந்த அவங்க காசு இல்லைனால யூஎஸ்க்கு வந்து அலஸ்காவை வித்துட்டேன். அதுதான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிக்கஸ்ட் மிஸ்டேக். அதை வச்சிருக்கேன்னா வைக்கல. ரஷ்யன் வந்து எம்பையர் வைக்கல. இப்ப அதை வித்து எல்லா சோவியத் யூனியன்னா விரிஞ்சு போய் யானாலும் ரஷ்யா இன்னும் பெருசா இருக்கு. இந்த யூரேஷியான்னு சொல்லிக்கிறேன். இதான் யூரோப்பும் இருக்கும், அப்படியே ஏஷியாவும் இருக்கும். அந்த மாதிரி தான் இது பேர் தான் ரஷ்யன் எம்பையர். ரஷ்யன் எம்பையரோட மேப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது பேர் தாங்க. ஓகே, உங்க வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிஸ்டர் விஸ்வாக்கு. பெல் ஐக்கான் அடிச்சு விட்டுக்கோங்க நிறைய வீடியோஸ்க்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஓகே, பை கைஸ். சார் பை மிஸ்டர் விஸ்வா.